உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மைச் செய்தி. பொங்கல் பண்டிகையொட்டி ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் வழக்கத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். வழக்கத்தை காட்டிலும் எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒப்பிட்டு கூறுங்கள். இதன் மீது தற்போது நடவடிக்கை ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஏற்கனவே தமிழக அரசு 30 குழுக்களை அமைத்திருப்பதாக தகவல் வெளியானது. விவரங்கள் என்ன? பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமான சொந்த ஊர் செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழல்ல சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள்ல தற்போது கூடுதல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி வழக்கத்தை காட்டிலும் 2 மடங்கு கட்டணம் என்பது கூடுதலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தனியார் ஆன்லைன் புக்கிங் செயலியில ஆம்னி பேருந்துகளுக்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை காட்டிலும் 2 மடங்கு கட்டணம் என்பது கூடுதலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. உதாரணமாக கன்னியாகுமரி பயணம் செய்ய இன்றைய தினம் பேருந்து ஒன்றுல 1050 ரூபாய் கட்டணம் என்றால் 10ஆம் தேதி பயணம் மேற்கொள்ள அதே பேருந்துல 3899 ரூபாயாக கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல திருநெல்வேலிக்கு சென்னையில் இருந்து பயணம் செய்ய இன்றைய தினம் 799 ரூபாய் ஒரு பேருந்துல கட்டணம் என்றால் அதே பேருந்துல வருகின்ற 10ஆம் தேதி பயணம் செய்வதற்கு 2000 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் சென்னையில் இருந்து மதுரைக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வதற்கு 640 ரூபாய் கட்டணம் என்றால் 10ஆம் தேதி பயணம் செய்ய அதே பேருந்துல 1700 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது அந்த செயலியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னையில் இருந்து கோவைக்கு இன்றைய தினம் பேருந்துல பயணம் மேற்கொள்வதற்கு 849 ரூபாய் கட்டணம் என்றால் அதே பேருந்துல 10ஆம் தேதி பயணம் செய்வதற்கு 2470 கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2 முதல் 3 மடங்கு வரைக்குமே கட்டணம் என்பது கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவை, சேலம், திருச்சி, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி என அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள்ல பன்மடங்கு கட்டணம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள்ல கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் நேற்றைய தினம்தான் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது பன்மடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா தனியார் செயலியில பொங்கல் பண்டிகைக்கான 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்களும் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்தால் புகார்கள் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான டோல் ஃப்ரீ எண்களும் போக்குவரத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்களை பயணிகள் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் அதன் மீதான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. குறிப்பா ஆம்னி பேருந்துகள்ல விதிமீறல்களை கண்காணிக்க போக்குவரத்துறையின் சார்பில் 30 குழுக்கள் மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பு, வரி நிலுவை, அதிக சுமையை ஏற்றுவது, பர்மிட் இல்லாமல் இயக்குவது போன்ற விதிமீறல்களை இயக்கக்கூடிய பேருந்துகளை கண்டறிந்து இந்த பொங்கல் பண்டிகை காலத்துல அபராதம் விதிக்கவும் பேருந்துகளை சிறை வைக்கவும் போக்குவரத்துறை ஆணையகம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில பயணிகள் புகார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பதாக போக்குவரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.